So today, we are going to discuss the another sex-linked inheritance, namely the color blindness. So color blindness is unable to see anything. That's blindness, kurudu, no vision. Here, the vision is good, able to see, but unable to see the color. That is called color blindness. Particularly, that what color? Red and green color. So unable to that is see that colors. So red and green color. So that's color blindness nu சொல்லுவாங்க. இப்ப நார்மலா நம்ம நார்மல் விஷன் எப்படி நமக்கு இருக்குன்னா, so because of the அந்த கோன்ஸ் தெரியும் உங்களுக்கு, கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் நம்ம பாடி, தட் இஸ் ஐல வந்து பாத்தீங்கன்னா கோன்ஸ் இருக்கும். கோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அந்த டிஃபரன்சியேஷன் ஆர் பர்செப்ஷன் ஆஃப் தி கலர். கோன்ஸ் இருக்கும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோனை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, தட் இஸ் அந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கும். அவங்க நார்மலா இருந்தாங்கன்னா, தட் இஸ் மியூட்டேஷன் ஆகாம நார்மல் கண்டிஷன்ல இருந்தா நார்மல் கோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நார்மல் கோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். த நார்மல் கலர் விஷன் இருக்கும். சப்போஸ் தட் ஜீன் விச் ஆர் லொகேட்டட் இன் தி எக்ஸ் குரோமோசோம் பிகம் ரிசெசிவ், தட் இஸ் மியூட்டேட்டட். ஃபீமேல்ல பாருங்க டபுள் ரிசெசிவ். That C stands for color blindness. XC. In the ரெண்டு ஜீனுமே, both the genes responsible for the formation of the cones becomes recessive, unable to produce cones. அவங்க color blind இருப்பாங்க, will be color blind. Similarly, male பாருங்க, male hemizygous அப்படின்னா, தட் இஸ் இது எக்ஸ் லிங்க்டு இருக்கு. அப்ப மேல் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு 1x தான் இருக்கும். தட் டூ அது மியூட்டேஷன் ஆயிட்டு ரிசெசிவா, தட் இஸ் XC ரிசெசிவா இருந்துச்சுன்னா இந்த மேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து unable to distinguish the red and green color. புரியுங்களா? ரெட் கிரீன் கலரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் கலர் பிளைண்ட்னஸ். புரியுதுங்களா? நார்மல் விஷன் இந்த எக்ஸ் லிங்க்டு ஜீன் அது நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மல் கோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்க நார்மலி ஏபிள் டு சி ஆல் தி கலர்ஸ். ஸோ இஃப் தட் இஸ் மியூட்டேட்டட் பிகம் ரிசெசிவ், அனேபிள் டு டிஸ்டிங்விஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர். ஸோ இதுதான் திஸ் இஸ் கலர் பிளைண்ட்னஸ். This is color blindness. Another important, this color blindness inherited criss-cross pattern. Criss-cross patternல inherit ஆகுது அப்படின்னா என்ன, அதான் பார்க்க போறோம். ஸோ இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு ரெண்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். So இதான் ரெண்டு கண்டிஷன். So all listen carefully. So இந்த flow chart, இந்த cross போதும், இதை வச்சு நீங்க எழுதலாம். The first condition என்ன crossனா, normal female so cross with color blind male. இப்போ நம்ம cross பண்றோம், அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான். இதை வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. So we are going to learn that inheritance, that pattern of inheritance of that color blindness in two conditions. The condition one is a cross between the normal female and color blind male. Listen carefully. இப்ப நார்மல் ஃபீமேல், அப்ப x plus plus normal.
சி போட்டா கலர் பிளைண்ட் ஆல்ரெடி சொன்னோம். நார்மல் ஜீன் அங்க பாருங்க X+X+ நார்மல் ஜீன். அப்ப பிகாஸ் நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட் மேல் ஹெமிசைக்கஸ், அப்ப அந்த ஒரு எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், அது மியூட்டேஷன் ஆயிட்டு ரிசெசிவ் கண்டிஷன்ல இருக்கும். இதோ பாருங்க இதான். கிளியருங்களா? அப்ப கிராஸ் பண்றோம், கேமிட் ஃபார்ம் ஆகும். தெரியும் உங்களுக்கு, மோனோ ஹைபிரிட் ஹைபிரிட் கிராஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, கிராசஸ். அப்ப கேமிட் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் ப்ரொடியூசஸ் 2x, அவங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் X+X+ ரெண்டு கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேல் வந்து பாத்தீங்கன்னா 1 கேமிட் ஸ்போம், தட் X ரிசெசிவ் அந்த கலர் பிளைண்ட் அந்த ஜீன் உள்ள ஒரு X குரோமோசோம் Y குரோமோசோம்ல இருக்காது, நார்மலா இருக்கும். இது கேமிட்ஸ். கிராஸ் பண்றோம் பாருங்க, F1 1 female child, 1 male child is produced. See the nature, see the nature. The male பாருங்க, male is normal. வந்தாச்சு 75% நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, கிளைமாக்ஸ் வந்தாச்சு. நார்மல் மேல், ஃபீமேல் நார்மல், ஃபீமேல் நார்மல், அந்த பொன் குழந்தை நார்மல், பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா கேரியர், பட் கேரியர் நார்மல் ஃபீமேல் பட் கேரியர். அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, XX ஃபீமேல் தெரியும், இதுல பாருங்க ஒரு X நார்மல், இன்னும் ஒரு X வந்து பாத்தீங்கன்னா தட் ரிசெசிவ் கலர் பிளைண்ட் ஜீன் இருக்குது. ஃபீமேல்ல XC ரெண்டுமே வந்து என்ன ஹோமோசைகஸ் ரிசெசிவா இருந்தாதான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் இந்த ஃபீமேல் சைல்டு இஸ் நார்மல் பட் கேரியர். புரியுதுங்களா? பட் இங்க யார் ஆக்சுவலா யாரு, ஃபாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட். பட் பாருங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கான். அப்ப எப்படி அப்படின்னா XY தான் வந்து பாத்தீங்கன்னா XY தான் மேல் சைல்டு ஃபார்ம் பண்ணும், மேல் சைல்டு. அப்ப என்ன பண்ணுது, இங்க உள்ள X வருது, தட் இஸ் தி X ஃப்ரம் மதர், Y ஃப்ரம் ஃபாதர். இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா வந்து இது நார்மல் ஜீன் இருக்குது. சோ இந்த பையன் சன் வந்து நார்மல். புரியுதுங்களா? அப்ப நான் சொன்னேன்ல இதுல இருந்தே வந்துடுச்சு. ஆக்சுவலா ஃபாதர் நார்மலா இருந்தா நமக்கு என்ன, பையன் ஃபாதர் வந்து கலர் பிளைண்டா இருந்தா பையன் வந்து கலர் பிளைண்டா இருக்கணும். ஆனா பையன் 100% நார்மல். அப்ப என்ன, அப்ப இருந்து என்ன தெரியுது, பெர்ஃபெக்ட்டா இது வந்து இந்த ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கலர் பிளைண்ட்னஸ் located in the X chromosome. இது X linked gene அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாருங்க, ஃபாதர் கலர் பிளைண்ட், பையன் நார்மலா இருக்கான், ஃபீமேல் நார்மல் பட் கேரியர். சரி, இப்போ என்ன பண்ணுது, F1 செல்ஃப் கிராஸ் பண்றோம். இந்த F1 இண்டிவிஜுவல்ஸ் செல்ஃப் கிராசிங் பண்றோம். ஓகே, செல்ஃப் கிராஸ் பண்றோம். யார், இந்த கேரியர் ஃபீமேல். பாருங்க ஒரு நார்மல் எக், ஒரு கலர் பிளைண்ட் அந்த ரிசெசிவ் ஜீன் இருக்குது. மேல் சைடு பாருங்க ஒரு நார்மல் எக்ஸ் ஒய் இருக்குது. கிராஸ் பண்றோம், கிராஸ் பண்றோம், என்ன வருது பாருங்க, ரெண்டு, திஸ் இஸ் ஃபீமேல், ரெண்டு ஃபீமேல், ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல் வருது, ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல். செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் என்னது, 1:1 2:2 ரேஷியோ வருது. தட் இஸ் 50-50 மேல் ஃபீமேல் இருக்காங்க. அதுல பாருங்க ஒரு ஃபீமேல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க, 100% நார்மல். another female normal but color, that is carrier, normal but carrier ஆ இருக்காங்க another female. அப்ப கிராண்ட் டாட்டர், இவங்க ஃபாதர் சன், அடுத்த ஜெனரேஷன் கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர்ஸ். so one female is normal, another female is normal but carrier. one பாருங்க, one male and the grand son is normal, so another grandson is color blind, another
grandson is color blind. அப்ப இந்த பேட்டர்ன் எப்படி இன்ஹெரிட் ஆயிருக்குது? ஃபாதருக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து என்ன பண்ணுச்சு? ஃபாதர் இருந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாட்டருக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் F1ல, F2க்கு டாட்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட்சன்னுக்கு வந்திருக்கு. ஸோ கிராண்ட்சன்னுக்கு வந்திருக்குது. திஸ் இஸ் கால்ட் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன். புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுதா? ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் இஸ் கால்ட் கிறிஸ் கிராஸ் zigzag. ஓகே, இதான் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? இப்ப another that gene located in the X chromosome அப்படின்றது இதுல ப்ரூவ் ஆகுது. that gene located in the X chromosome அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. ப்ரூவ் ஆகுதா? தெரியுதா? so do you all understood? Yes, sir. fine. so another, so இன்னும் ஒரு கிளாஸ்ல நம்ம இதை ஃபர்தரா இன்னும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், இங்க மதர் நார்மல், ஃபாதர் கலர் பிளைண்ட். இங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த மதர் அவங்க கலர் பிளைண்டா இருக்காங்க, ஃபாதர் நார்மல். ஃபாதர் நார்மல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். so that mother produces, female produces two egg, both contains that recessive gene, that color blind gene. father ஒரு நார்மல் X containing sperm, Y containing sperm. F1 என்ன இருக்கு? F1 என்ன இருக்கு பாத்தீங்களா? ஃபாதர் நார்மல், ஆனா பையன் பாருங்க இங்க மேல் வந்து பாருங்க கலர் பிளைண்டா இருக்கா. எப்படி வந்துச்சு? நம்ம கெமிஸ்ட்ரியில கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? 120% இது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்ப இந்த one of the, that is the X chromosomes, the X chromosome from the color blind female mother தேர்ந்து வந்திருக்குது. அப்ப X from color blind mother, Y from father. பாத்தீங்கன்னா இந்த பையன் பக்காவா பாருங்க. இப்ப அப்பா நல்லா இருக்காரு, பையன் கலர் பிளைண்டா இருக்கான். அப்படின்னா என்ன? அம்மா மதர் தேர்ந்து வந்திருக்குது. அப்ப மதர் யாரு? மதர் ப்ரொடியூசர்ஸ் XX chromosome. கன்ஃபார்ம் ஆச்சுங்களா? அப்ப இந்த கலர் பிளைண்டுக்குள்ள ஜீன் லொகேட்டட் இன் தி X chromosome. இங்க பாருங்க அதே மாதிரி நார்மல் பட் கேரியர். ஏன்னா ஒன் ஆஃப் தி X ஃப்ரம் ஃபாதர், அவரு நார்மல்ல. அப்ப பாருங்க ஒன் ஃப்ரம், இது கலர் பிளைண்ட், இது நார்மல் X. அப்ப இவங்க நார்மலா இருப்பாங்க பட் கேரியர். அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கேரி பண்ணுவாங்க. ஸோ எப்போ அஃபெக்ட் ஆவாங்க? ஹோமோசைகஸ் ரிசசிவ். ரெண்டுமே XC XCன்னு வந்தாதான் அவங்க வந்து ஃபீமேல் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, தென் ஹியர் F1 ஃபர்தர் இட் இஸ் செல்ஃப் கிராஸ். F1 செல்ஃப் கிராஸ் பண்றோம். சி இங்க பாருங்க, என்னது? XC X பிளஸ் தானே ஃபீமேல் கேரியர், ஒரு நார்மல் X, ஒரு கலர் பிளைண்ட் X. ஆல்ரெடி சன் வந்து கலர் பிளைண்டு, அதனால வந்து ஒரு கலர் பிளைண்ட் X, ஒரு Y பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணுங்க, என்ன பண்றாங்க? என்ன கிடைக்குது? 2 மேல் சைல்டு, 2 ஃபீமேல், 2 கிராண்ட் டாட்டர்ஸ், 2 கிராண்ட் சன் கிடைக்கிறாங்க. பாருங்க இவங்க மேல் மேல் எப்படி இருக்காங்க? மேல் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? நார்மல் கலர் பிளைண்ட், நார்மல் கலர் பிளைண்ட். ஃபீமேல் எப்படி இருக்காங்க? one female is color blind, another is normal but carrier. கரெக்ட்டுங்களா? நார்மல் பட் கேரியர். இங்க பாருங்க நார்மல் மேல், நார்மல் மேல், ஆனா பாருங்க கிராண்ட் சன் பாருங்க கலர் பிளைண்டா இருக்கான் பாருங்க. ஃபாதர் அப்ப எங்க இருந்து வந்துச்சு அந்த X chromosome? from mother. so from mother. so from these two illustration, two crosses, it is proved that, undoubtedly it is proved that, so that gene which is responsible for color blindness, which is located in the X chromosome,
So this is the inference or result. Okay, from these two classes, that is crosses, we understood that it is a perfectly, it is X-linked. Very clear? Yes, sir. Fine. Yeah, that only given. Okay. We have discussed. So far we have discussed the X-linked inheritance. X-linked inheritance. The next is the Y-linked genes. இப்போ Y-linkedனா தெரியும் உங்களுக்கு, ஒன்லி மேலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா male only possess Y chromosome. So XY, male only possess the Y chromosome. அதனால so that genes which are located in the Y chromosome, so that carry the diseases and express only in case of male child. ஏன்னா Y வந்து ஃபீமேலுக்கு போக போகிறதில்ல. அதனால் Y வந்து it is exclusively that inherit, that transmit to the so next male generation only. அவ்வளோதான், இது வெரி சிம்பிள். அதான் நான் ஹோமோலாகஸ் ரீஜன் Y குரோமோசோமில் நான் ஹோமோலாகஸ் ரீஜனில் இருக்கும். தி கரஸ்பாண்டிங் ஜீன் இஸ் நாட் லொக்கேட்டட், நோ பேர் ஃபார் Y. பார்த்தீங்களா, இட்ஸ் டைரக்ட்லி இன்ஹெரிட்டட் டு மேல் ஒன்லி. மேல் டு மேல் தான் இது ஆகும். ஃபீமேலுக்கு சான்ஸே கிடையாது, நோ சான்ஸ், நாட் அட் ஆல். ஒன்லி இன்ஹெரிட்டட் டு மேல். நமக்கு தெரியும் தட் இஸ் த ஹோலண்ட்ரிக் ஜீன். தட் ஜீன் லொக்கேட்டட் இன் தி Y chromosome are called Y-linked or Hollandric genes. Y-linked or Hollandric. என்னென்ன diseases நம்ம crosses எல்லாம் பார்க்கல, just you know the what are all the Y-linked that inheritance characters. Hypertrichosis. Hypertrichosis அப்படின்னா என்ன சார்? இந்த hairs on pinna, நிறைய excess hair on pinna. இந்த இயர் லோப் தான் தெரியும், இயர் லோப், திஸ் இஸ் கால்டு பின்னா. நீங்கள் சில பேருக்கு பார்ப்பீங்க இந்த இயர் லோப் நிறைய ஹேர் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத். காதில் முடி இருக்கும், இயர் பின்னா பர்டிகுலர்லி இந்த இயர் லோப்பில் இருக்கும். அது வந்து ஒரு ஹைப்பர்ட்ரைகோசிஸ். இட் இஸ் அ ஒய் லிங்க்டு. ஸோ ஃபாதருக்கு இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அவங்க சன்னுக்கு வரும், ஆர் கிராண்ட் சன், அந்த மாதிரி தான் வரும். ஒன்லி மேல் ஜென்ரேஷன்ஸ் தான் இதை அஃபெக்ட் பண்ணும். ஹைப்பர்ட்ரைகோசிஸ் இது ஒன்றும் பெரிய டிசீஸ் இல்லை, அப்படி கேட்டுறாதீங்க, அது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். நம்ம கேரக்டர், இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஹைப்பர்ட்ரைகோசிஸ் இஸ் நாட் அ டிசீஸ். எக்ஸஸ் ஹேர் growth பின்னா. ஸோ அவ்வளோதான், தட் இஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதான் தட் இஸ் ஒன்லி த ஃபியூ டிசீசஸ் இன் Y-linked gene. ஸோ ஒன் ஆஃப் தி டிசீசஸ் இஸ் hypertrichosis. Only male to male it inherit. So that's all about the sex linked inheritance.